பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஜெப வீடு ஊழியங்கள் சார்பாக உங்களுக்கு ஒரு நல்ல தேவனுடைய வார்த்தையை கொடுக்க நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆவியானவரின் அற்புதத்தின் நேரத்தின் மூலியமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆவியானவர் உங்களோடு கூட பேச போகிறார். நிச்சயம் கர்த்தர் உங்களை விடுவிப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை நிச்சயம் கொண்டு வரும். ஆவியானவர் உங்களோடு கூட ஈடுபட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கவனிப்போம். ஏசாயா 35வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எல்லா குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சஞ்சலம் தவிப்பு அதுதான் இன்னைக்கு பிசாசான் கொண்டு வந்து அநேக குடும்பங்களில் சஞ்சலங்களை கொண்டு வந்து, தவிப்புகளை கொண்டு வந்து, அவங்கள துன்பங்களை கொண்டு வந்து அவங்க வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரு, தலை மேலே வைக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போது தவிப்புகளை மாற்றி, சஞ்சலங்களை மாற்றி நமக்கு நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்க இருக்கிறார். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறதே பிள்ளையே, ஒருவேளை உங்கள் வீட்டில் சஞ்சலங்கள் இருக்கலாம், தவிப்புகள் இருக்கலாம். சஞ்சலம்னு சொன்னால் ஒரு விதமான சஞ்சலம் இல்லை, பலவிதமான சஞ்சலங்களை சாத்தான் கொண்டு வருகிறான். ஆனால் நிச்சயமாக இந்த செய்தியை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்களை இயேசு மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்குது. இன்றைக்கி இந்த செய்தி மூலியமாக அந்த சஞ்சலத்தை இயேசு மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கார். நிச்சயம் அது மாறும். அடுத்து தவிப்புகளையும் கர்த்தர் ஓட செய்ய போகிறார். உங்கள் எல்லையில் காணப்படுகிற தவிப்புகள் ஆண்டவர் இன்றைக்கி ஓட செய்ய போகிறார். அதனால தான் தேவனுக்கு நேரடியாக உங்களை அவர் இன்றைக்கு சந்திக்க இருக்கிறார். பேசுகிறார். தேவ பிள்ளைகளை இங்கே ஆண்டவர் சொல்கிறார், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். யார் வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்கள் தவிப்புகள் ஓடி போகும் என்பதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா குடும்பத்தில் இருக்கிற எல்லா சஞ்சலம் ஓடி போயிடும், தவிப்புகள் ஓடி போயிடும் அப்படின்னு நம்ம வேதம் சொல்ல. நம்ம ஆண்டவர் ஒன்று சொன்னார்னா அது ஒரு காரணத்தை வச்சுருக்காரு. யாருக்கு சொல்கிறாரு, இது யாருக்கு பொருந்தும் என்பதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இந்த வசனத்தில் முதல்ல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். பிள்ளைகளே, இன்றைக்கி அநேக குடும்பங்களை, கிறிஸ்தவ குடும்பங்களில் கூட ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த அபிஷேகம் பெற்று திருவிந்தெடுக்கிற பிள்ளைகள் குடும்பத்தில் கூட சஞ்சலங்கள் தவிப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது. அவைகள் மாறவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, தேவ பிள்ளைகளே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்களை தவிப்புகளை ஆண்டவர் ஓடும்படி செய்ய போகிறார். இப்போ தேவ பிள்ளைகள், இந்த கால வேலை என்ன ஆவியானவர் உங்களோடு கூட கேள்வி கேட்குறாருன்னா, மீட்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில் இருக்க சஞ்சலங்கள் மாறும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில் இருக்க சஞ்சலங்கள் தவிப்புகள் மாறும். சகோதரா சகோதரியே, இன்னைக்கு வேலை இல்லாமல் தவிக்கிறாங்க, பிரச்சனையினால தவிக்கிறாங்க, வியாதியினால் தவிக்கிறாங்க, குடும்பத்தில் போராட்டத்தினால, பிசாசின் போராட்டத்தினால சஞ்சலம் தவிப்புகள் அநேக கிறிஸ்தவ குடும்பத்தில் கூட காணப்படுகிறது. எனக்கு இயேசு அதை மாற்ற விரும்புகிறான். இப்போ எப்படி மாறணும்? நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிறீங்களா? அதுதான் இன்னைக்கு கேள்வி. ஆமாம் பாஸ்டர், நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், நாங்கள் மீட்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏன் சஞ்சலம் தவிப்பு? தேவ பிள்ளையை நல்லா கவனிங்க. மீட்கப்பட்டவள் யார்? அதுதான் வசனம் சொல்லுது. இயேசுவை சொந்த ரட்சகராக ஒரு மனிதன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது மீட்கப்படுகிறான். அது உண்மை, அது மறுக்க முடியாத உண்மை, மாற்ற முடியாத உண்மை. நிச்சயமாக உங்கள் விசுவாசத்தின்படியே இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனாலும் ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பங்களிலே ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு பேர் சொல்லி இன்னும் மீட்கப்படாதவர்களாக இருக்கிறார்கள். பேதுரு சொல்லுகிறார், ஒரு அறிவுரை சொல்லுகிறார். பேதுரு, யார் மீட்கப்பட்டவர்கள்? நாம் எதிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம்? முதலாவது பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். எதனால மீட்கப்பட்டிருக்கிறோம்? இயேசுவின் ரத்தத்தால் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை மீட்டிருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய
வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் பிரைஸ் தி லார்ட். ஆமென். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். தேவ பிள்ளைகளே, நீங்கள் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படல, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமா நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் மீட்கப்பட்டவர்கள் முன்னோருடைய பாரம்பரியத்தை இன்னும் என்ன பண்றாங்க, செய்து கொண்டிருக்கிறாங்க. முன்னோர்கள் செய்யற பாரம்பரியம், சடங்குகள், சாஸ்திரங்கள், நாள் பார்க்கிறது, இந்த காரியம் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துல, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ வீட்டில் என்ன பண்றாங்க, செய்கிறார்கள். தேவப்பிள்ளையே, அப்படி முன்னோருடைய பாரம்பரியத்தை நீ செய்வாய் என்று சொன்னால் நீ இன்னும் மீட்கப்படல. இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிற, ஆனா பாரம்பரியத்திலிருந்து மீட்கப்படல, சடங்குகளிலிருந்து மீட்கப்படல, நாள் பார்க்கறதுல இன்னும் என்ன பண்ணல, நீ மீட்கப்படல. அதுதான் பேதுரு அறிவுரை சொல்லுங்க. அதே போல நல்லா கவனிங்க, ஒரு ரட்சிக்கப்பட்டவன் எல்லா காரியங்களிலும் மீட்கப்பட்டவனா இருக்கணும். இந்த உலக காரியங்கள் நம்ம மீட்கப்பட்டிருக்கணும். அவனுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இதை சொல்றாரு, நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்கும், உனக்கு இருக்கிற சஞ்சலமும் தவிப்பும் இயேசு மாற்றுவார். ஒருவேளை நீ மீட்கப்படாதவனா இருந்து இன்னும் முன்னோருடைய பாரம்பரியத்திலேயே முன்னோர் செய்கிற அந்த செய்கையை நீ செய்து கொண்டு இருந்தினா உனக்கு சஞ்சலமும் தவிப்பும் எல்லையில காணப்படும். உன் சஞ்சலமும் தவிப்பும் மாறணும்னா நீ இந்த உலக காரியத்திலிருந்து மீட்கப்படணும், உலகத்திலிருந்து மீட்கப்பட்டவனா இருக்கணும், பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவனா இருக்கணும். இன்னும் ரட்சிக்கப்பட்டன்னு பேர் சொல்லி பாவத்திலிருந்து வெளியே வராதவே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தான் சஞ்சலம் மாறல, அதனால தான் கண்ணீர் மாறல, நெருக்கம் மாறல. நீங்க எதில் மீட்கப்படாமல் இருக்கிறீங்க, இன்னைக்கு சிந்தித்து பாருங்க. ஆவியானவர் உங்களை கூட இடைப்படுகிறார். இந்த செய்தி மூலியமாக உங்க சஞ்சலத்தை இயேசு மாற்ற விரும்புகிறார், ஆவியானவர் மாற்ற விரும்புகிறார். முன்னோருடைய பாரம்பரியத்தில் மீட்கப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில பாரம்பரியம் செய்கிறாங்க, நாள் பார்க்குறாங்க. ஒரு வீடு கட்டினா அதுக்கு நல்ல நாளை பார்த்து என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. சனி மொழியை பார்த்து என்ன பண்ணுறாங்க, வேலையை துவங்குறாங்க, கடைக்கால் எடுக்கிறாங்க. காரணம் என்னென்னா, உண்மையாகவே இந்த உலகத்திலிருந்து பாரம்பரியத்திலிருந்து சடங்குலேருந்து அவங்க மீட்கப்படலை, ஆனால் ரட்சிக்கப்பட்டன்னு பேர் சொல்கிறாங்க. அதனால தான் வீடு கட்ட முடியாமல் தவிக்கிறாங்க, அதனால தான் கடை வாங்கிட்டு சஞ்சலப்படுறாங்க. இதே பிள்ளை நல்லா கவனிங்க, நீ நாள் பார்க்காம, சடங்குகளை செய்யாம, முன்னோருடைய பாரம்பரியத்தை செய்யாம, இயேசு நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ, வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதை நீ செய்யும் போது வீடு கட்ட தவிக்க கத்தர் விட மாட்டார், வேலை இல்லாம தவிக்கிற தவிப்பை கத்தர் விட மாட்டார். அது எல்லா சஞ்சலத்தையும் தவிப்பை மாற்றுவார். அல்லேலூயா சொல்லலாம். நம்ம ஆண்டவரால் நம்ம கூடாத காரியம் இந்த பூமியில ஒன்றுமே இல்லை. தவிப்பும் சஞ்சலமும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சியை கத்தர் தலைமையில வைப்பார். நித்திய மகிழ்ச்சினா என்ன அர்த்தம்னா, யாராலையும் தடுக்க முடியாத, யாராலையும் எடுக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை உனக்கு ஆண்டவர் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அது யாருக்கு கொடுப்பாரா? மீட்கப்பட்டவர்கள், கத்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு இந்த மகிழ்ச்சியை கத்தர் கொடுக்கிறார். இந்த மகிழ்ச்சியை கொடுக்கறதுனால தவிப்பும் சஞ்சலத்தையும் கத்தர் என்ன பண்றாரு, ஓடி போக செய்கிறார். எனக்கு தெரிஞ்சு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் கூட முன்னோர்கள் யாருன்னா ஒருத்தர் மறிச்சிடுறாங்க, மறிச்சிட்டு போய் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபோட்டோ வச்சு அதை என்ன பண்ணுறாங்க, திறந்து வரவங்கெல்லாம் ஒரு கையெழுத்து கும்பிட்டு அந்த ஃபோட்டோ. கிறிஸ்தவர் எனக்கு தெரிஞ்சு ஞானசனம் எடுத்து பக்தியாக மறித்து ஊழியம் செஞ்சு மறித்த ஒரு குடும்பத்தை சொல்கிறாங்க. அவங்க மேலே தப்பு இல்லை, அவங்க ஒரு ஞாபகத்துக்காக அந்த ஒரு ஃபோட்டோ என்ன பண்ணுறாங்க, திறந்துடுறாங்க. ஆனால் வர சொந்தக்காரங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஐயோ அம்மா இறந்துட்டேம்மான்னு சொல்லிட்டு அவங்கள கையெழுத்து கும்பிட்டு அவங்கள விற்கிறாருன்னு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நல்லா யோசித்து பாருங்க. அப்போ அந்த பிரஜாதி மக்கள் என்ன பண்ணுறாங்க, மறிச்ச பேர் அந்த காரியத்துக்கு அவங்க ஒரு ஃபோட்டோ திறக்கிறாங்க. அவங்க திறந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க செய்கிற அந்த மெழுகுவத்தியோ காரியங்களோ மற்ற செய்கிறாங்க. அப்போ கிறிஸ்தவ சம்மந்தமாக என்ன பண்ணுறாங்க, மறிச்சவங்களுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, மெழுகுவத்தி ஏற்றுறாங்க. இப்போது அப்படி செஞ்சால் தான் ஆத்மா என்ன பண்ணுமா, சாந்தி அடையும் அப்படி முன்னோர்கள் என்ன பண்ணுறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அப்படி கிடையாது, பைபிளில் நமக்கு அப்படி சொல்லலையே. அவங்களுக்கு நினைக்கிறது தப்பு இல்லை, அவங்களுக்கு கூட்டம் வைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் முன்னோர்கள் செய்கிற அந்த காரியத்தையே நம்ம மாறாக என்ன பண்ணக்கூடாது, நம்ம கிறிஸ்தவ குடும்பங்களில் அதை நம்ம கொண்டு வரக்கூடாது. ஒருத்தர் மறிச்சிட்டாங்கன்னா சரி, அவங்க நம்ம ஸ்தோத்திர கூட்டம் வச்சு அவங்க வாழ்ந்த நாட்களை, அவங்க செஞ்ச நாட்களை, உதவி செஞ்ச ஊழியம் செஞ்ச அந்த நாட்கள் நினைச்சு கடவுளுக்கு நன்றி சொல்றது தப்பு இல்லை. ஆனால் முன்னோர்கள் செய்கிற அந்த பாரம்பரியத்தை நம்ம என்ன பண்ணணும், எந்த காரியத்திலும் நம்ம உள்ளே கொண்டு வரவே கூடாது. அவர்கள் அதில் மீட்கப்படலைன்னு தான் வேதம் சொல்கிறது. இயேசுவின் ரத்தத்தால், வெள்ளினால் பொன்னினால் நீங்கள் மீட்கப்படலை, இயேசுவின் ரத்தத்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, மீட்கப்பட்டிருக்கீங்க. அதுவும் சொல்கிறார், பேதுரு சொல்கிறாரு, விலையேறப்பட்ட ரத்தத்தினால,
விலை மதிக்க முடியாத இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் விலை மதிக்க முடியாத இரத்தத்தை கொண்டு உன்னை என்னை மீட்டிருக்கிறார். மீட்கப்பட்டவர்கள் எப்படி நடந்து கொள்ளணும்? முன்னோர்கள் பாரம்பரியத்தை செய்யக்கூடாது. நமக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார், அதை நீ செய்யும் போது உன் எல்லையில் இருக்க தவிப்பை கர்த்தர் மாற்றுவார். உன் எல்லையில் வருகிற சஞ்சலங்களை இயேசு மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்த அடியை கர்த்தர் சொல்றார், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். தேவ பிள்ளையை நல்லா கவனிங்க. கர்த்தரால் மீட்கப்படணும். முதல்ல தவிப்பும் சஞ்சலமும் உன் எல்லையில மாறனா நீ எல்லா காரியங்களும் மீட்கப்பட்டவனா நடந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்படாதவனை போல நடக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவன் பேரை வச்சுக்கணும், பேரை மாத்திக்கின்னு ரட்சிப்பை இல்லாம ரட்சிக்கப்படாதவனை போல நம்ம நடந்து கொண்டாக்கா தவிப்பு வரும், சஞ்சலம் வரும். அப்ப நம்ம எல்லைக்கு தவிப்பு வரக்கூடாது, சஞ்சலம் வரக்கூடாதுன்னா நீங்க முதல்ல மீட்கப்பட்டவனா ரட்சிக்கப்பட்டவனா நீ நடந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஆனந்த களிப்புடனே பாடி சீயோனுக்கு வருவார்கள். அப்படின்னா என்ன கர்த்தர் சொல்றாருன்னா, ரட்சிக்கப்பட்டவன் சந்தோஷத்தோட ஆனந்த களிப்போட ஆலயத்துக்கு வர வேண்டும். சீயோனுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஆலயத்துக்கு வர வேண்டும். என் தவிப்பு மாறணும், என் கஷ்டம் மாறணும், பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. ஆனால் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். ஆனால் சர்ச்சுக்கு வேலை இருக்குது பாஸ்டர். எங்கள் தவிப்பு மாறணும்னா, எங்கள் கஷ்டம் மாறணும்னா நாங்கள் வேலைக்கு போனால் தான் எங்கள் கஷ்டம் மாறணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. வேலைக்கு போனால் மாறிடுமா? உன்னை வேலை செய்ய வைக்கிறதே நம்ம ஆண்டவர். வேலைக்கு ஒன்று அனுப்புறதே நம்ம ஆண்டவர். உனக்கு கை கால் சுகத்தை கொடுக்குறதே ஆண்டவர். ஒரு வாரம் படுத்துட்டினா உன் சஞ்சலத்தை உன்னால் மாற்ற முடியுமா? வேலைக்கு போக முடியுமா? அப்போ நம்ம உடல் சுகத்தை கொடுக்கிறவரை நம்ம ஆண்டவர் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தரால் மீட்கப்பட்டவன் சீயோனுக்கு வருவான், கம்பீரமாய் பாடி வருவான், ஆனந்த களிப்போடு பாடி வருவான். இதே பிள்ளைகளே, சில பேர் ஆலயத்துக்கு வருவாங்க, சும்மா உட்காந்துருப்பாங்க, தூங்குவாங்க, என்ன செய்தி கேட்டுனா அவங்களுக்கு தெரியாது. சில பேர் ஆலயத்துக்கு வருவாங்க, ஆனந்த களிப்போடு ஆண்டவர் ஆராதனை பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா அதையும் பண்ண மாட்டாங்க. மூஞ்ச வச்சுக்கின்னு கை தட்டாம ஒரு சந்தோஷம் இல்லாம உலக கவலையை வீட்டு கவலையை நினைச்சு கொண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆராதனையில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி கிடையாது. உங்களுக்கு தவிப்பு சஞ்சலத்தை இயேசு மாற்ற மாட்டார். யாருடைய தவிப்பை சஞ்சலத்தை கர்த்தர் ஓடி போக செய்வார்னா, முதலாவது ஒரு மனிதன் மீட்கப்பட்டவனாக ரட்சிக்கப்பட்டவன் நடந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வர வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது அவர் தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொன்ன போது நான் மகிழ்ச்சியோடு புறப்பட்டேன். ஆலயத்துக்கு போனோன்னு வார்த்தை உனக்கு வந்தா, ஞாயிறு ஆராதனை, ஜப கூட்டம், வீட்டு கூட்டம், அந்த மாதிரி காரியங்கள் வரும்போது சந்தோஷமா உன் கவலையை விட்டுட்டு, உன் கவலையை நினைக்காத, உன் தவிப்பை நினைக்காத, ஆனந்த களிப்போடு அவர் சன்னிதானத்தில் நின்று நீ ஆனந்தமா அவரை பாடும்போது, ஆனந்த களிப்போடு நீ பாடும்போது உன் தவிப்பு சஞ்சலத்தை இயேசு மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த பிள்ளை உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். ஐயா, எங்கள் குடும்பத்தில் ஒரே தவிப்பு ஐயா, எங்கள் குடும்பத்தில் ஒரே சஞ்சலம் ஐயா, இதெல்லாம் மாறணும் ஐயா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். என்ன ஒப்பு கொடுக்கணும்னா, ஆண்டவரே இது வரும் பேர் கிறிஸ்தவனை தான் நான் இருக்கிறேன், பேருக்கு தான் கிறிஸ்தவன், பேருக்கு தான் சர்ச்சுக்கு போகிறேன்னு. ஆனால் பழைய சடங்கு, உலக காரியம், முன்னோருடைய பாரம்பரியம் இதை நான் செஞ்சுன்னு இருக்கிறேன்ப்பா, இனிமேல் அதை செய்ய மாட்டேன். வேதம் எனக்கு என்ன சொல்லுது அதை நான் செய்யும்படி நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா அப்படி நீங்கள் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கே இந்த நிமிஷத்துலேயே உங்கள் தவிப்பை இயேசு மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கார். இப்போவே மாறிடும். பிரைஸ் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். பிரைஸ் அன்பின் பரலோக பிதாவே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்வில் எந்தெந்த குடும்பத்தில் சாத்தான் தவிப்புகளை கொண்டு வந்திருக்கிறான், எந்தெந்த குடும்பத்தில் சஞ்சலங்களை கொண்டு வந்திருக்கிறான், இயேசுவின் நாமத்தினால அந்த தவிப்புகள் சஞ்சலங்கள் இன்று மாறுவதாக. வியாதி நிமித்தமாக வந்த சஞ்சலங்கள், வியாதி நிமித்தமாக வந்த தவிப்புகள் இயேசுவின் நாமத்தில் இன்று மாறும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டுட்டேன் பேருக்காக, ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி பேருக்காக, சபைக்கு போறேன்னு சொல்லி பேருக்காக ஆண்டவரே வரது ரட்சிப்பு இல்லப்பா. ரட்சிப்பு என்பது நீ கொடுத்த இலவசமாக கிருபையினால, ரத்தத்தினால, வெளியேற பெற்ற ரத்தத்தினால நீ கொடுத்த அந்த ரட்சிப்பை காத்து கொண்டு நடக்கிற பிள்ளைகளாக இருக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே சப்பா, அத்தனை பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தினால் மீட்கப்படும்படி, உலக காரியங்களிலிருந்து, சடங்குகளிலிருந்து, சாங்கியத்திலிருந்து, சடங்காச்சாரத்திலிருந்து இயேசுவின் நாமத்தால் மீட்கப்படும்படி, முன்னோருடைய பாரம்பரியத்தை ஆண்டவரை ஆலயத்துக்குள்ள கொண்டு வராதபடிக்கு, குடும்பத்திலே கொண்டு வராதபடி, ரட்சிக்கப்பட்டவனாய் நடந்து கொள்ளும்படி செபிக்கிற ஐயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்ய ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால தவிப்பும் சஞ்சலம் ஓடி போகட்டும். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில இருக்கும்படி செபிக்கிறப்பா. இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுங்கப்பா.
இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுங்கப்பா. எதனால தவித்தார்களோ ஆண்டவரே, எதனால இவர்கள் தவித்துக் கொண்டிருந்தார்களோ, எதனால ஆண்டவர் வேதனைப்பட்டார்களோ, எந்த காரியத்தில் அழுது கொண்டிருந்தார்களோ, இயேசுவின் நாமத்தில் அந்த காரியத்தில் இருக்கிற தவிப்புகள் மாறி, சஞ்சலங்கள் மாறி, நித்திய மகிழ்ச்சி அந்த காரியத்தை கர்த்தர் கொடுக்க முடிஞ்சு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.